தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்று பரவலாக மழை பெய்தது. சேலத்தில் 1 மணி நேரமாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வாழப்பாடி, ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான எருமைப்பட்டி, மோகனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. கரூர், புலியூர், மாயனூர், கிருஷ்ணராயபுரம், லாலாப்பேட்டை உள்ளிட்ட பகுதியில் சாரல் மழை பெய்தது. புதுக்கோட்டை நகர பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரி வெயில் முடிந்த பிறகும் கோடை வெப்பம் மக்களை வாட்டியது. இந்த நிலையில் நகர் முழுவதும் பெய்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகல் வேளையில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி, பந்தாரப்பள்ளி, சுந்தரம்பள்ளி, நத்தம் மற்றும் வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. நத்தம் பகுதியில் மின்னல் தாக்கியதால் தென்னை மரம் தீப்பிடித்து எரிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதூர், புதுப்பட்டினம், விளார், நாஞ்சிக்கோட்டை, மரங்குளம், ஈச்சங்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காரைக்கால், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்தது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மேட்டமலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மரம் முறிந்து விழுந்து 2 சக்கர வாகனங்கள் சேதமடைந்தன. இதேபோல் சிவகாசி பெரியகுளம் கண்மாய் சாலையில் உள்ள ஐயனார் கோவில் வளாகத்தில் மரம் வேரோடு சாலையில் சாய்ந்து விழுந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் துரிதமாக செயல்பட்டு மரக்கிளைகளை வெட்டி அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர்.